ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வீடியோஸ்லாம் போடணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் மார்க்கெட் கண்டிஷன் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால் வந்து வீடியோஸ் வந்து அகைன் வந்து மேக் பண்ணலை. மார்க்கெட் ஒன்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிட்டு அப்படின்னா நம்ம சேனலில் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து வரும். ஸோ லாஸ்ட்டாக வந்து மார்க்கெட் வந்து அப் ஆகிற மாதிரி அப் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட் காயின்ஸ் வந்து அகெயினும் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா மந்த்துமே எல்லா புல் ரன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த மார்ச் ஏப்ரல் மந்த்லேயே நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். போன புல் ரன்லாம் ஏப்ரல்லே சூப்பராக மூவ்மெண்ட் ஆக தொடங்கிடுச்சு. ஆனால் இந்த புல் ரனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் வந்து வரல. மார்க்கெட்டில் இன்னும் வந்து ஆல்ட் காயின்ஸ் வந்து பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுக்க தொடங்கலை. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் தி கிரிப்டோ ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு சைலண்டாக தான் வந்து இருந்துகிட்ருக்கோம். வேறு வழியும் கிடையாது. சரியா, இதான் வந்து ரீசன். சரி, ஓகே, பிட்காயின் இப்போ என்ன கண்டிஷனில் தான் இருக்குது, டாமினன்ஸ் டவுன் ஆச்சா, வாங்க ஜஸ்ட் வந்து ஒரு அனலைஸ் வந்து பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பிட்காயின் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டம்லேருந்து ரிவர்சல் ஆயாச்சு. ஸோ இனிமேல் வந்து பாட்டம் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஒரு $1,08,000 சம்திங் போய்கிட்டு திரும்ப வந்து டவுன் ஆகி $75,000 டச் பண்ணிக்கிட்டு ரிவர்சல் வந்து ஆயிருக்கு. ஸோ இனிமேல் வந்து பெருசாக இதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இங்கேருந்தே அப்சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது. சரியா, ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து வீக்லி கேண்டில்ஸ் வச்சு பார்க்கும்போது கண்டினியூவாக க்ரீன் கேண்டில் தான் 3 வாரமாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா, இந்த வாரம் இன்றைக்கி வந்து முடியும். ஸோ இந்த வாரமும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அக்ரெசிவான ட்ரெண்ட் இல்லைனாலும் இதுவும் வந்து புல்லிஷ் கேண்டிலாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. சரியா, பெரிய அளவில் நெகட்டிவ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ ஓவரால் வந்து பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் அப் ட்ரெண்டில் தான் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. ஆனாலும் பிட்காயின் அப் ஆகுதே, ஆல்ட் காயின் அப் ஆகலையே அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தோணியிருக்கும். அதேமாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிஃப்டி அப் ஆகுதே, ஸ்டாக்ஸ் அப் ஆகலாம் தோணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து பிட்காயின் நல்லா ஒரு பிரேக் அவுட் ஆகி போகும்போது தான் ஆல்ட் காயின்ஸ் வந்து மூவ் ஆகும். ஏன்னா பிட்காயினில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பிட்காயின் வந்து நல்லா வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. டாமினன்ஸும் அது கூடயே சேர்ந்து அப் ஆகிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிட்காயின் டாமினன்ஸ் எப்போ கீழே விழுதோ அப்போ மட்டும்தான் ஆல்ட் காயின்ஸ் வந்து அப் ஆகும். அதுக்கு முன்னாடி அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அதை தாண்டி 1-2 காயின்ஸ் அப் ஆகுதுன்னா ஏதாவது நியூஸாக இருக்கும், ஆர் வேல்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ணுறதுனால அப் ஆகும். மற்றபடி காமனாக எல்லாமே அப் ஆகணும் அப்படின்னா பிட்காயின் டாமினன்ஸ் வந்து டவுன் ஆகணும். ஸோ இப்போதைக்கு பிட்காயின் வந்து கிளியராக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இருந்தாலும் இது வந்து பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த இடத்துலேருந்து டச் பண்ணியே ரிவர்சல் ஆகி போகலாம். அப்படி இல்லைனா மேக்ஸிமம் இந்த சப்போர்ட் வந்து எடுக்கலாம் அரவுண்ட் 89. ஸோ அரவுண்ட் 89-90 இந்த ரேஞ்ச், இந்த சப்போர்ட் வரைக்கும் வேணால் அதிகபட்சமாக ஒரு கரெக்ஷன் எடுத்து ரிவர்சல் ஆகலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் பிட்காயின் ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நல்லா வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேட்டர்னை கூட ஃபார்ம் அப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட $1,30,000 வரைக்கும் இந்த புல் ரனில் டார்கெட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ எப்படினாலும் வந்து நல்லா கொண்டு போவாங்க ஃப்யூச்சரில். பிட்காயினுக்கு வந்து எதிர்காலம் நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்து எத்தீரியம். ஸோ இது எல்லாரும் எதிர்பார்க்குறது. ஏன் அப்படின்னா, கிரிப்டோவில் நீங்கள் நிறைய வருஷம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். எல்லா புல் ரன்லேயுமே ஃபஸ்ட்டு எத்தீரியம் தான் வந்து அப் ஆகும். அதாவது பிட்காயின் வந்து போயிடும், ஆல்ட் காயின் எப்போ அப் ஆகிட்டு இருக்குது, எப்போ அப் ஆகும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அப் ஆகிற காயின் எதுவாக இருக்கும்னா எத்தீரியமாக தான் இருக்கும். ஒன்ஸ் எத்தீரியம் வந்து அப்பாக தொடங்கிடுச்சு அப்படின்னா தான் நல்லா வந்து மூவ்மெண்ட் ஆகும் ஆல்ட் காயின்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஏரியாவில் நல்லா எத்தீரியம்லாம் மூவ் ஆச்சு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் பண்ணி ஃபுல்லாகவே வந்து டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அகெயின் இனி எத்தீரியம் அப் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். ஏன்னா எத்தீரியமும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் காயின்ஸ் தான். இருந்தாலும் ரொம்ப பாட்டமில் இருக்குது. டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம் இப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பாட்டம்லேருந்து ரிவர்சல் ஆயாச்சு. ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிற கண்டிஷனில் நிற்கிது. ஸோ கிட்டத்தட்ட $2,000 மேலே நமக்கு வந்து எத்தீரியம் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 வீக்ஸாக வந்து அக்குமுலேஷனில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இனி என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்தே அப் ஆகி போகலாம். அப்படி இல்லைனா இதில் வந்து ஒரு சின்ன இந்த லிக்விடிட்டி எல்லாம் ஹன் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த சப்போர்ட்டை எடுக்கலாம். ஸோ பிட்காயினில் பார்த்த மாதிரியே தான் ஒரு சப்போர்ட் வந்து பாட்டமில் இருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு மேபி கரெக்ஷன் ஆகணும் அப்படின்னா இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து பிரேக் அவுட் ஆகி போகலாம். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் எத்தீரியமும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. $2,000 மேலே போயிடுச்சு அப்படின்னா
ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்டில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. கரண்ட் ட்ரெண்ட் வந்து ஸ்டில் அக்குமுலேஷன் ஜோனில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ பிட்காயின் டாமினன்ஸ், ஸோ இதான் வந்து எல்லாருமே நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா பிட்காயின் டாமினன்ஸ் டவுன் ஆனால் மட்டும்தான் ஆல்ட் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகும். ஸோ இது வந்து பிட்காயின் டாமினன்ஸ் ஸ்டில் இன் அப் ட்ரெண்ட் ஒன்லி. சரியா, எங்கேயுமே வந்து டவுன் சைடுக்கான சிக்னல் ஃபார்ம் ஆகவே இல்லை. ஸோ நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் இதில் ஒரு ட்ராப் நடந்து அழகாக டவுன் ஆகிற மாதிரி ஆச்சு, நம்மளை எல்லாம் ஏமாத்துறாங்க. ஸோ மேபி அதே ஏரியா போகும்போது திரும்பவும் வந்து ஒரு ட்ராப் நடந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த வீக் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆன கேண்டில்ஸ் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். 1 2 3 4, ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த் கேண்டில்ஸ், 4 வாரமாக கேண்டில்ஸ் வந்து புல்லிஷாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ எங்கேயுமே நெகட்டிவ் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ எப்போ மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இதில் வந்து பேரிஷ் க்ளோஸ் வைக்குதோ அப்போ இருந்து ஆல்ட் காயின்ஸில் வந்து மூமெண்ட் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பெருசாக ஆல்ட் காயின்ஸ் வந்து மூவ் ஆகாது. ஒரு சில காயின்ஸை தவிர மோஸ்ட் ஆஃப் தி காயின்ஸ் வந்து மூவ் ஆக வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு வந்து கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ஆல்ட் காயின்ஸ் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நெகட்டிவ் தான். ஏன்னா இன்னும் வந்து நெகட்டிவ் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலை. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, கண்டிப்பாக இந்த ஏரியாவில் ட்ராப் அகெயின் நடக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், இந்த வீக்லேயோ ஆர் இந்த மந்த்லேயோ அதிகபட்சமாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டெக்னிக்கலாக நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hour சார்ட் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து கிளியராக வந்து ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. ஸோ யூஸ்வலாக ரைசிங் வெஜ் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் 2 சான்சஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், அடுத்து வந்து ஒரு கட்டத்தில் பிரேக் அவுட் ஆகி ஃபால் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்டெப்பு. இன்னொரு ஸ்டெப் என்னென்னா, இதில் வந்து ஒரு சின்ன ட்ராப் நடக்கும். இந்த லைன்லேருந்து கொஞ்சம் மேலே மாதிரி போய்கிட்டு அப்படியே டவுன் ஆகும். சரி, அப்பாகிற மாதிரி காமிச்சிட்டு இதில் ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு டவுன் பண்ணுவோம். ஸோ இது பெரும்பாலும் இந்த செட்டப் வந்து டெக்னிக்கலாக வந்து நிறைய நம்ம ட்ரைட் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 80% டைம் வந்து இந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. சரியா, இதிலேருந்து இப்படி போயிட்டு டவுன் ஆகலாம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் என்ன சொல்ல, ஒரு கடைசி கட்டத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம நினச்ச மாதிரி நடந்து அப்படின்னா ஆல்ட் காயின்ஸ் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா, ஸோ இதான் கைஸ் இப்போதைக்குள்ள கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட். ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டில் பேரிஸ் தான். நம்ம நினச்ச மாதிரி ஆல்ட் காயின்ஸ் மூவ் ஆக தொடங்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது 1 வீக் கேண்டிலாவது நமக்கு வந்து நெகட்டிவாக ஃபார்ம் ஆகணும். டே கேண்டில் 4 hour கேண்டில்லாம் பெருசாக வந்து அக்ரெசிவ் இருக்காது. ஒரு வீக்லி கேண்டில் நல்ல ஒரு பேரிஸ் சிக்னல் நமக்கு கொடுத்துச்சுன்னா நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஹோல்டு பண்ணுங்கள், பயப்பட ஒன்றும் தேவை கிடையாது. ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணுங்கள். கிரிப்டோவில் வந்து எவ்வளோ டவுன் ஆகி இருந்தாலும் மார்க்கெட் ஒன்ஸ் ரிவர்சல் ஆகிட்டு அப்படின்னா வித்தின் ஒரு சில நாட்கள்லேயே வந்து மார்க்கெட் வந்து அப்படி நெகட்டிவில் இருக்கிறது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.